ஏப்ரல் 28, 2024 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 317இல் எழுத்தாளர் மலர்விழி மணியம்மின் சிறுகதை இரண்டொழிந்தது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். என்று விடாமல் குறைத்து கொண்டிருந்தான் கருப்பு. ஏண்டா இப்படி கத்திட்டே இருக்கிற என்று அஞ்சுகம் குரல் எழுப்பிக் கொண்டு வெளியே வர குறைப்பதை நிறுத்தினான். அம்மா என்று தணிந்த குரல் கேட்டில் கேட்டது. கார் இருளில் மங்கிய மஞ்சள் நிற தெருவிளக்கின் ஒளியின் அடியில் கொளஞ்சி நின்றிருந்தாள். ஓ, மணி 8 ஆயிடுச்சா அதுக்குள்ள? பின்பக்கமா வா கொளஞ்சி என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள் அஞ்சுகம். அஞ்சுகம் உள்ளே சென்றதும் கொளஞ்சியைக் கண்டு மீண்டும் உருமினான் கருப்பு. தினமுந்தான் என்னைய பார்க்குது, ஆனாலும் புதுசாக பார்க்குற மாதிரி குறைக்குது என்று முணுமுணுத்து கொண்டே வீட்டின் பின்பக்கம் சென்றாள். கொளஞ்சிக்காக காத்திருந்த அஞ்சுகம் சீக்கிரம் வா என்றாள். இதோ வரேனுங்கம்மா என்று பவ்யமாக ஓடிய கொளஞ்சி முந்தானையால் மறைத்திருந்த அலுமினிய பாத்திரத்தை கீழே வைத்தாள். ஒடுக்குகள் பல கண்டதால் நிலையாக நிற்க முடியாமல் தள்ளாடவே அப்பாத்திரத்தை தன் கைகளை கொண்டு தாங்கி நிறுத்தினாள். கொதிக்கும் எண்ணெயில் தட்டிய வழையை இறக்கும் பொழுது விரல்களை பத்திரப்படுத்திக் கொள்வது போல கொளஞ்சியின் பாத்திரத்தின் மீது தன் விரல்கள் பட்டுவிடாமலும், தன் வீட்டு பாத்திரமும் கொளஞ்சியின் பாத்திரமும் ஒன்றோடொன்று உரசி விடாமலும் மிகவும் கவனத்துடன் மீந்து போன சாதத்தையும் குழம்பையும் ஊற்றினாள் அஞ்சுகம். ரொம்ப நன்றிங்கம்மா. இரு போகாத, நான் போய் காப்பி தண்ணி கொண்டு வரேன். சரிங்கம்மா. காப்பி என்று சொன்னதும் தனக்கென்று கொடுக்கப்பட்டிருந்த கொட்டாங்குச்சியை எடுத்து கொண்டாள் கொளஞ்சி. மிச்சம் ஆகி போன காப்பி தண்ணியை கொண்டு வந்து மீண்டும் அதே கவனத்துடன் கொட்டாங்குச்சியில் ஊற்றினாள் அஞ்சுகம். அப்புறம் கொளஞ்சி, உன் மூத்த மவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானுங்கம்மா. கல்யாணம் கேட்டி பொஞ்சாதியோட சந்தோஷமா இருக்கானுங்க. நல்லது. உன் பொண்ணோட உத்தியோகம் என்னாச்சு? அது நாளைக்குத்தான் தெரியும்னு சொல்லிச்சுங்கம்மா. வேலை ஊர்ஜிதமா இல்லையான்னு. அப்புறமா ஏதோ பரீட்சை எழுதிட்டே இருக்கானுங்களம்மா. படிக்காத முண்டை எனக்கு எங்கே தாயி அதெல்லாம் விளங்கும். உங்களை மாதிரி படித்தவங்களுக்கு தேன் புரியும் அதெல்லாம். கொளஞ்சி காப்பியை குடித்துவிட்டு தன் கொட்டாங்குச்சிக்கு என்று கொடுக்கப்பட்ட பிரத்யேக இடத்தில் அதை வைத்துவிட்டு தலையை சொரிந்தபடி நின்றாள். என்ன கொளஞ்சி? அம்மா, அது என்று தயங்கி கொண்டே, புள்ள வயசு புள்ள இல்லைங்களா, மேலே ஒரு துணியும் கீழே ஒரு துணியும் கட்டி மறைச்சிக்கிட்டு போகுதுங்க. ஆம்பளைங்க கண்ணு வேறு விதமாக படுதுங்க. அதான் சேலை ஏதாவது கொடுத்தீங்கன்னா என்று இழுத்தாள். இரு வாரேன் என்று உள்ளே சென்ற அஞ்சுகம் தன்னிடம் இருந்த வேண்டாத சேலைகள் மூட்டையில் இருந்து மிகவும் குறைவாக கிழிந்த சேலை ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தாள் கொளஞ்சியிடம். சேலையை கண்டவுடன் நன்றி கூறி மிகுந்த உற்சாகத்தோடு அதை வாங்கி கொண்டு சாப்பாட்டு பாத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு தன் குடிசைக்கு சென்றாள். வெளிவாசலில் கொளஞ்சியின் கணவன் சுழலையும் அவர்களது இளைய மகள் முத்தரசியும் பசியுடன் அமர்ந்திருந்தனர். கொளஞ்சியை கண்டதும் பசி மேலும் அதிகரித்தது முத்தரசிக்கு. குடிசைக்குள் ஓடி சென்று 3 தட்டுகளை எடுத்து வந்தாள். 3 தட்டுக்கு எங்க பிள்ளை சோறு இருக்கு? ஒரு தட்டு போதும் என்று ஒரு தட்டில் மட்டும் சோறு குழம்பு கலவையை பரிமாறி முத்தரசிக்கு கொடுத்துவிட்டு மீதியை சுழலையுடன் பங்கிட்டு உண்ண ஆரம்பித்தாள். காலையில் இருந்து பட்டினி கிடந்ததால் அரை நிமிடத்தில் சோறு பறந்தது. மிகவும் தணிந்த குரலில், எழில் என்ன செய்கிறா என்று கொளஞ்சி கேட்டாள். அக்கா உள்ள படிக்குது. கஞ்சி குடிச்சாளா? இல்லை, கஞ்சி வெயில் தாங்காம ஊசி போச்சு புள்ள. சாயங்காலம் நான் ரொட்டி கொண்டாந்தேன் சந்தையிலிருந்து, அதைத்தேன் சாப்பிட்டுச்சு என்றார் சுழலை. சுழலை மூங்கில் கூடைகள் பின்னி விற்கும் தொழிலாளி. சந்தையில் வரும் மக்கள் கூட்டத்தை பொறுத்தே வியாபாரம் நடக்கும். பல சமயங்களில் கூடை விற்ற காசு மறுபடியும் மூங்கில் வாங்குவதற்கே போதாமல் இருக்கும்.
மூங்கில் வாங்கியது போக மீதம் இருப்பின் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு நிச்சயம். இல்லாத நாட்களில் இரவல் சாப்பாடுதான். அதுவும் கிடைக்கவில்லையெனில் ஈரத்துணியை வயிற்றில் கட்டிக்கொண்டு உறங்குவதும் வழக்கம். கொழஞ்சிக்கு சின்னமனூரில் யாரேனும் பாத்திரம் கழுவும் வேலையோ கழிவறை கழுவும் வேலையோ கொடுத்து சம்பலாக அன்று மீதமான உணவு பண்டங்களை தருவார்கள். அதுவும் இரவு சோறு மட்டும்தான். சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இரவு உணவை வீடு வீடாக சென்று இறந்து வாங்கி வருவது மிகவும் உற்சாகமாக இருந்தது கொழஞ்சியின் மூத்த மகளுக்கு. மேல் சட்டையும் சட்டை பாவாடையும் அதில் ஆங்காங்கே கிழிசல்களும் தொங்க பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக ஓடுவாள். பருவம் வந்த பின்னும் அது தொடர்ந்தது. மாதவிடாய் நாட்களில் தொடைகளுக்கு இடையில் துணி மூட்டையை சொருகிக் கொண்டு ஓடினாள். பல சமயங்களில் மாதவிடாய் குருதி துணிச்சுருளை தாண்டி பாவாடைக்கும் பிரவேசிக்கும். அதில் மாதவிடாயின் குருதியோடு தொடை இழுக்கில் இருந்த துணி உராய்ந்து வந்த இரத்தமும் கலந்திருக்கும். என்ன பெத்த ஆத்தாவே, என் மவளா எனக்கு பிறந்திருக்கு என்று தன் அம்மாவின் பெயரை தன் மூத்த மகளுக்கு சூட்டினார் சுழலை. சுழலையின் வம்சாவழியில் பிறக்காததொரு பேரழகி இந்த எழில் விழியாள். நல்ல உயரம், இரு கை கொண்டு அடக்கி பின்ன இயலாத கட்டை மயிர் கொண்ட தலை அவளுக்கு. அதில் மேடுகள் உயரமாகவும் பள்ளங்கள் ஆழமாகவும் இருக்கும். சின்னமனூரின் மேல் சாதி பெண்களே பொறாமைப்படும் அளவிற்கு செவத்த மேனி உடையவள். நீண்ட முகம், அதிலே அடர்ந்த புருவங்களுக்கு இடையே நேர்த்தியான மூக்கும் மெல்லிய இதழ்களும் பெயரிற்கேற்றால் போல் பெரிய விழிகளும் அழகுக்கே அழகு சேர்ப்பவையாக இருந்தன. அவளோடு உரையாடும் பொழுது அவளது விழிகளின் மேல் படர்ந்திருக்கும் மொழிகளை கவனிக்காமல் இருக்க முடியாது. மயில் தோகை விரித்து ஆடுவது போல மூடி திறக்கும் அவளது இமைகள். நித்தமும் இறந்துண்பதுதான் அன்றாடம் என நம்பியிருந்தாள் எழில் விழியாள். 12 வயதில் பருவம் வந்த பின் மாறும் ஆண்களின் பார்வையை கூட உணர்ந்திருக்கவில்லை. 5ஆம் தெருவில் வசிக்கும் இசக்கிமுத்துதான் அதை அவளுக்கு காட்டினான். ஏழையாக இருப்பது வரமல்ல என்றும் இறந்து உண்பது கௌரவம் அல்ல என்றும் பருவம் வந்த பின் கிழிசல்கள் போதுமான பாதுகாப்பு இல்லை என்பதனையும் இசக்கிமுத்துதான் உணர வைத்தான். வயது 50ற்கு மேல் இருக்கும் இசக்கிமுத்துவிற்கு அவனது மனைவி அன்று வீட்டில் இல்லை என்பது அறியாமல் அலுமினிய பாத்திரத்தோடு இசக்கிமுத்துவின் வீட்டு வாசலில் நின்று அம்மா என்று குரல் கொடுத்தாள் எழில். கறிக்குழம்பு மனம் கேட்டு வரை வீசியது. எழிலின் குரலிற்கு பதிலேதும் வரவில்லை. வீட்டின் பின்னால் இருந்து ஒரு அலறல் ஓசை கேட்டது. மிகவும் பரிச்சயமான குரல் போல தோன்றிற்று எழிலிக்கு. சுற்றுமுற்றும் பார்த்தாள். தெருவில் யாரும் இல்லை. பயத்தில் ஓடிவிட முற்பட்டாள். என்ன விடு, என்ன விடு என்ற அழும் ஓசை அவளை நிறுத்தியது. இனம் புரியாத விசை ஒன்று அவளை இயக்க கேட்டை திறந்து பின்பக்கம் சென்றாள். சோறும் ஆட்டுக்கரியுமாக சிதறி கிடந்தது கண்டாள். இசக்கிமுத்துவின் உடல் அடியில் கடும் வெயிலில் நெளியும் புழுவை போல உடல் முழுவதும் துடித்து திமிரிக் கொண்டிருந்தாள் எழிலின் சித்தப்பாவின் மகள் பொன்னி. அக்கா, என்னை காப்பாத்து என்று கரம் நீட்டினாள். கண்கள் சிவக்க ஆவேசமாய் பாய்ந்த எழில் அவளது கையில் இருந்த அலுமினிய சட்டியால் ஓங்கி இசக்கிமுத்துவின் தலையில் தட்டினாள். திரும்பி பார்த்தவன் எழில் நிற்க அவளது அழகு அவனது மூச்சை அடைத்தது. பொன்னியை விட்டுவிட்டு எழிலின் கையை எட்டி பிடித்து கீழே தள்ளினான். சிதறி கிடந்த கறிக்குழம்பில் இருந்த பெரிய நல்லி எலும்பு ஒன்று சிக்கியது எழிலின் கையில். அதன் கூரிய பகுதியை கொண்டு அவனது கையில் ஓங்கி குத்திவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடினாள் பொன்னியை கூட்டிக் கொண்டு. பொன்னியை அவளது குடிசைக்கு செல்லும் பாதையில் அனுப்பிவிட்டு எங்கும் நிற்காமல் மூச்சிறைக்க தன் குடிசை வாசலில் ஒழுங்கிய சட்டியோடு வந்து நின்றாள் எழில். என்ன பிள்ளாச்சு, சட்டையெல்லாம் சோறா கிடக்கு, சட்டி இப்படி ஒடுங்கி கிடக்கு என்று பதறினாள் கொழஞ்சி. எழில் பதில் சொல்லாமல் அமைதியாக நின்றாள். முகம் முழுக்க அதிர்ச்சி பரவியிருந்ததைக் கண்டு பதட்டமான கொழஞ்சி எழிலின் அருகில் சென்று, என்ன எழிலு, நாய் ஏது துரத்திட்டு வந்துச்சா என்று கேட்டாள். மூச்சு இறைத்தபடி, 2 காலு கொண்ட கிழட்டு நாய்
என்று கூறிவிட்டு அமைதியாக குடிசையின் உள்ளே சென்று கோரைப்பாயில் படுத்து கொண்டாள், தன் அப்பத்தாவின் கூரை சேலையை அணைத்தபடி. அகன்று விரிந்த விழிகளோடு பாயில் முடங்கி கிடந்தவளின் அருகில் குந்த வைத்து அமர்ந்து கொண்டு அவளது தலையை தடவி கொடுத்தாள் கொளஞ்சி. சின்ன வயதிலிருந்து காய்ச்சலோ பயமோ எதுவாகினும் சுழலையின் அம்மாவின் சேலையை தன் பிள்ளைகள் அணைத்து உறங்க தருவது வழக்கம். எந்த தீயதும் மறைந்து தைரியம் பிறக்கும் என்று கொளஞ்சிக்கு ஒரு நம்பிக்கை. தன் அப்பத்தாவின் சேலையை அணைத்தபடி படுத்திருந்த எழில், ஏன் ஆத்தா, நாம் எத்தனை காலமாக இப்படி கையேந்தி சோறு திங்குறோம்? வறண்ட குரலில் கேட்டாள். பெருமூச்சுடன் ஆரம்பித்தாள் கொளஞ்சி. உம்பட அப்பத்தா செத்து போன நாளில் இருந்து தான் இந்த நிலைமை. நம்ம செல்வமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி பஞ்சமும் பிடிச்சி பேயாட்ட ஒன்றுமில்லா போக வந்தேன். வயிறு வளர்க்க கையேந்த வேண்டியதாக போயிடுச்சு. இந்த ஊர்க்காரங்க வீட்டு பாத்திரத்தையும் இவங்க கக்கூசையும் கழுவுன பின்னதான தாராங்க சோறு. அது கூலிதாம்மா, இறந்து சாப்பிட்றது ஆவாதில்ல. ஆனால் நமக்கு அந்த நினப்பு வந்துடக்கூடாதுல்ல தாயி. அதனாலத்தே பகல் முழுக்க வேலையை வாங்கிக்கிட்டு ராத்திரிக்கு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வர சொல்கிறது. அவங்க தூக்கி வீசணும், நாம் கையேந்தணும். அப்பத்தான் எப்படி இருக்கும்? கேவி சுந்தராம்மா மாதிரி முகம், சுண்டினா ரத்தம் வந்துடும், அம்புட்டு சிவப்பு. நீ அதில் பாதிதே சிவப்புன்னா அப்போதான் எம்புட்டு சிவப்பாக இருந்திருக்கும் பாரு. உன் அண்ணன் பிறந்து 2 வருஷத்தில் அப்பத்தான் செத்து போச்சு. 6 புத்துநோய் வந்து. அப்புறம் நீ பிறந்தப்ப செத்து போன என் ஆத்தா திரும்ப வந்துட்டான்னு உங்கள் ஐயா உனக்கு அப்பத்தா பேரை வச்சுது. அப்பத்தா குணம் எப்படி? சிங்கம் மாதிரி, கௌரவம் பிடிச்சது, எவனுக்கும் தலை வணங்காது, நிமிந்துதே நடக்கும் தெருவில் கூட. உங்களோட அப்பச்சி செத்தப்ப கூட பெருசாக கலங்கவே இல்லைன்னா பார்த்துக்க. தான் சோர்ந்து நின்னா பெத்த பசங்க 2 கலங்கி போகும்னு அப்பச்சி செத்த 3ஆம் நாளே கலப்பையை எடுத்துக்கிட்டு நிலத்துக்கு போயிடுச்சான். நிலத்தை விட மாடு கண்ணுன்னா உசுறு. ஒத்த பொம்பளையா அத்தனை பசுவையும் காளையும் பார்த்துக்குச்சு. எப்பையும் உங்களோட அப்பத்தா இடுப்பில் ஒரு சின்ன கத்தி வச்சிருக்கோம். அது எதுக்குன்னு ஒன்று ஐயங்கிட்ட கேட்டப்ப, ஒரு நாள் ஆம்பளை தொண்டை இல்லாதவன்னு நினச்சி ஊரில் ஒருத்தன் உங்கள் அப்பத்தா மேலே கை வச்சிட்டானா. வச்ச கையை வெட்டி சின்னமுன்னூர் ஆற்றுல வீசிட்டதா ஒன்று ஐயன் சொல்லிச்சு. ஆனால் தங்க மனசுக்காரி, உதவின்னு கேட்டு வாரவங்களுக்கு இல்லைங்காம கையில் இருக்கிறத கொடுத்து அனுப்போம். பொம்பளைங்க ஆலமரம் மாதிரி ஒரு குடும்பத்துக்குன்னு உங்கள் அப்பத்தாயாவை பார்த்துட்டே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். விழுந்தாலும் வேறா தாங்கும் பூமி கிழக்கா வாழ்ந்துச்சு. நல்ல மனுஷிக்கு நெடுநாள் வாழ கொடுத்து வைக்கல. அது போன பின்ன இருந்த சொத்தை 2ஆ பங்கிட்டாச்சு. உம்பட ஐயனும் சின்னையனும். பஞ்சம் வந்த பூமி நம்ம குலத்தையே அழிச்சிடுச்சு. நம்ம போராத காலம் ஒன்றுமில்லாமல் இப்படி வாழ வேண்டி இருக்கு. பெருமூச்சுடன் சொல்லி முடித்துவிட்டு அசதியில் உறங்கி போனாள் கொளஞ்சி. தன் அப்பத்தாவை பற்றி கேட்டவுடன் தான் அவள் இன்று இசக்கி முத்துவை தாக்கியது வீரச் செயல் என உணர்ந்தாள் எழில். அப்பத்தாவின் சேலையை அணைத்து கொண்டு உறங்கினாள். அன்றிலிருந்து அவள் இரவல் உணவிற்கு செல்வதை நிறுத்தி கொண்டது மட்டுமின்றி முத்தரசியையும் இரவலுக்கு போகாமல் பார்த்து கொண்டாள். அவள் தன்னை கொண்டு வரும் காசில் கிடைக்கும் ஒருவேளை உணவு மட்டுமே அவளது உடலை இயக்க போதுமானதாக பழக்கி கொண்டாள். வாழ்வின் தரம் உயர படிப்பே துணை என்று கண்டு கொண்டவள் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தி படித்தாள். அரிக்கேன் விளக்கின் ஒளி வீசிக்கொண்டிருந்தது குடிசையில். மெதுவாக தட்டியை திறந்து உள்ளே சென்ற கொளஞ்சி படித்து கொண்டிருந்த எழிலிடம் தயங்கிக் கொண்டே, எழிலே, இந்தா 5 புடவை கொடுத்திச்சு, நாளைக்கே ஆஃபீஸுக்கு கட்டிக்கிட்டு போ என்று நீட்டினாள். எனக்கு வேண்டாம் ஆத்தா, 2ஆ கிழிச்சு முத்தரசிக்கு தாவணியாக கொடுத்துடு. நாளைக்கு எதை கட்டுவ?
சேலை இருக்குது எனக்கு, நீ போய் பேசாம படு ஆத்தா என்று விழிகளை பெரிதாக்கி அதட்டினாள். அப்படி முழிக்காத, கண்ணை விரிச்சு, உங்க அப்பத்தாய பார்க்குற மாதிரியே இருக்குது. லேசாக உடல் குலுங்க சிரித்துவிட்டு, என்னை படிக்க விடுறியா இல்லையா என்றாள் எழில். வாயை அடைத்து கொள்வது போல நடித்து கொண்டு வெளியேறினாள் கொளஞ்சி. அறிக்கையின் விளக்கில் மண்ணெண்ணெய் தீரும் வரை படித்தாள். பின்பு முத்தரசியை அணைத்து கொண்டு உறங்கினாள். மறுநாள் விடிந்ததும் சைக்கிள் பெல்லை அடித்து கொண்டே அவளது அண்ணன் ராசப்பன் குடிசை வாசலில் வந்து நின்றான். குடிசையின் உள்ளிருந்து வரேன்னே என்று குரல் கொடுத்தாள் எழில். வீட்டில் எல்லோருக்குள்ளும் ஒருவித பதட்டம் நிலை கொண்டது. இன்று மிக முக்கியமான நாள். எழில் 1 மாத காலமாக செய்து வரும் தற்காலிக அரசு பணி நிரந்தரம் ஆகுமா ஆகாதா என்று தீர்மானிக்கப்படவிருக்கும் நாள் இன்று. எழிலிற்கு மழைத்துளிகளை தாங்கி நிற்கும் கார்மேகம் போல இதயம் கனத்தது. குடிசையை விட்டு வெளியே வந்தாள். வந்தவளை பார்த்து ஒரு கணம் அதிர்ந்து நின்றனர் கொளஞ்சியும் சுடலையும். எழில் கட்டியிருந்தது அவளது அப்பத்தாவின் நினைவாக இருந்த ஒரே புடவையை. ஏதோ சொல்ல வந்த கொளஞ்சியை தடுத்த சுடலை, வா தாயே என்று எழிலை அழைத்து அவரது இழுப்பு வேட்டியில் இருந்த கருப்பண்ணன் கோவில் திருநீரை எடுத்து அவளது நெற்றியில் பூசி, நல்லதே நடக்கும் உனக்கு, என் ஆத்தா எழில்வெளியாவும் கூட எப்பயும் இருக்கா துணையா என்று ஆசீர்வதித்தார். ஐயா, எனக்குந்தே இன்னைக்கு பரீட்சை என்று முத்தரசி நெற்றியை காட்டினாள். சிரித்து கொண்டே அவளுக்கும் திருநீர் பூசினார் சுடலை. சின்ன பிள்ளையில பாயம்போக்க புடவைய அணைச்சிக்க கொடுத்தா அதை இன்னைக்கு கட்டிக்கிட்டே போறியா? சிவப்பு சேலையில உங்க அப்பத்தாவை பார்த்த மாதிரியே இருக்கு போ என்று திருஷ்டி எடுத்துக்கொண்டே, இந்தா இந்த கூழை குடி என்று இருவருக்கும் கொளஞ்சி ராகி கூழை கொடுத்தாள். கூழை குடித்துவிட்டு தன் அண்ணனின் சைக்கிள் கேரியரின் பின்னாடி அமர்ந்து கொண்டாள் எழில். முன்கம்பியில் முத்தரசி ஏறிக்கொண்டாள். ராசப்பன் சைக்கிளை மிதிக்க துவங்கினான். மேலேறி அவர்களது பிம்பம் வரையும் வரை பார்த்து நின்றனர் கொளஞ்சியும் சுடலையும். அவர்களது குடிசையில் இருந்து மெயின் ரோட்டிற்கு சென்றடைவதற்குள் நிறைய ஓட்டு வீடுகளும் தார்ஸ் வீடுகளும் சில மாடி வீடுகளும் காணலாம். ஒவ்வொரு வீட்டு மனிதர்களும் எழிலின் மனதில் பதித்த தடங்கள் ஏராளம். சில நினைவுகள் கடற்கரை மணலில் பதித்த தடங்கள், சில புதைக்குழியில் சிக்கிய நினைவுகள் மடியும் வரை உடன் பயணிப்பவை. குடிசையில் இருந்து பேருந்து நிறுத்தம் வரை 1 மைல் தூர பயணம். ஆனால் அந்த இடைவெளியில் இருக்கும் நினைவுகளோ எழிலிற்கு 1000 மைல்கள் பயணம். எழிலின் குடிசை பள்ளத்தில் இருந்தது. மேடேறி வந்து முதல் வீட்டை கடக்கும் பொழுது மா என்று லக்ஷ்மியின் குரல் கேட்டது. திரும்பாத சாமி, நம்மளை கண்டா பின்னாடியே வந்துருவா என்றான் ராசப்பன். லக்ஷ்மி எழிலின் வீட்டில் பிறந்து வளர்ந்த கன்று. வளர்ந்து பெரிய பசுவாகி விட்டது. கொளஞ்சியின் பராமரிப்பில் வளர்ந்த பசுவான கஸ்தூரி ஈன்ற 2 கன்றுக்குட்டிகளில் ஒன்று. காடு கரை என்று ஒரு 5½ ஏக்கர் நிலம் இருந்த பொழுது கஸ்தூரியும் அது ஈன்ற முதல் காளையும் சேர்ந்து ஏர் உழுவ உதவியாக இருந்தது. கஸ்தூரிக்கு வயதான பின் அதை பராமரிக்க போதிய வசதி இல்லாததால் குன்னத்தூர் சந்தையில் 50 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. கஸ்தூரியை விற்றுவிட்டு வந்த கொளஞ்சி வீட்டில் இழவு விழுந்ததைப் போல் மார்பில் அடித்து கொண்டு அழுதாள். பசுவை விற்ற காசுதான் எழிலின் தட்டச்சு பயிற்சிக்கு உதவியாக இருந்தது. வறுமை மேலும் அழுத்த கஸ்தூரி ஈன்ற 2 கன்றுகளில் முதல் கன்றும் சந்தையில் விற்கப்பட்டது. 2ஆம் கன்றான லக்ஷ்மி மேட்டு வீட்டில் விற்கப்பட்டது. அதை விற்ற நாளன்று விடிய விடிய என்று அழைத்து கொண்டே இருந்தது லக்ஷ்மி. 10 தப்படி தூரம்தான் மேட்டு வீடு. ஆகையால் லக்ஷ்மியின் குரல் கொளஞ்சியின் நெஞ்சை பிளந்தது. இந்த பாவி வளர்த்த கண்ணை என் வீட்டு மகாலட்சுமியை விற்று போட்டனே, என்ன பாவம் செஞ்சேனோ, வறுமை என் குடும்பத்தை பேயா பிடிச்சி ஆட்டுதே என்று கொளஞ்சி அழுதது எழிலிற்கு நினைவு வந்தது. கன்றுக்குட்டி லக்ஷ்மியை விற்ற அன்று முத்தரசி சாப்பிடவே இல்லை.
அவளை சமாதானம் செய்வதுதான் பெரும்பாடாக இருந்தது. குழஞ்சியோடு மல்லுக்கு நின்றாள். வரும்படி இல்லைன்னா பெத்த பிள்ளை என்னையும் விட்டு போடுவியா என்று கத்த, குழஞ்சியிடம் இருந்து பலத்த ஒரு அடியை வாங்கி கொண்டுதான் அமைதியானாள். 1 வருடம் கழித்து முத்தரசி மேட்டு வீட்டுக்காரரிடம் சென்று தன் லக்ஷ்மியை திரும்பி கொடுக்க சொல்லி மன்றாடினாள். நீ வித்த கண்ணில்ல, எப்போது இது பசுமாடு, 4 மடங்கா வளர்த்தி வச்சிருக்கேன், 4 மடங்கு பணம் கொண்டு வா, பசுவை தாரேன் என்று விரட்டி விடப்பட்டாள். மேட்டு வீட்டை தாண்டி 8 அடியில் உப்பிலியப்பனின் கடலைக்காய் காடு வந்தது. கடலைக்காடு செழித்தோங்கி காற்றில் நடனமாடி கொண்டிருந்தது. தன் அம்மா குழஞ்சியோடு இந்த காட்டிற்கு வந்து வேலை செய்த நினைவுகள் என்றுமே எழிலின் சிந்தையில் செழித்திருக்கும். வார இறுதியில் கிடைக்கும் 2 நாள் பள்ளி விடுமுறையை இக்காட்டில் கடலை உரித்து சம்பாதித்தாள். 1 வள்ளம் உரித்தால் 2 பைசா கிடைக்கும். அந்த சின்ன வயதில் ஒரே நாளில் 20 வள்ளம் உரிப்பாள் எழில். கடலைக்காடு தாண்டி முன்னேறிய போது சிறிது தூரத்தில் கோதை கண்ணில் பட்டாள். அவளது உருவம் அருகில் தென்படுவதற்குள் அவளோடு பயணித்த நாட்கள் ரயில் வேகத்தில் வந்து போனது எழிலிற்கு. கருப்பண்ண நாடார் உயர்நிலைப் பள்ளியில் கோதையோடு ஒரே வகுப்பில் படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. எழிலின் அருகில் வந்து அமரத் தயங்கிய பிள்ளைகளில் முதலில் கட்டவிழ்த்து வந்து அமர்ந்தவள் கோதைதான். எல்லோரும் உணவு அருந்தும் பொழுது எழிலின் வீட்டு உணவை தவிர மற்றவர்கள் உணவை ருசி பார்த்தார்கள். தைரியமாக எழிலின் டிஃபன் பாக்ஸில் இருந்து உணவை எடுத்து புரட்சி செய்தது கோதைதான். ஏனோ எழிலை மிகவும் பிடித்தது கோதைக்கு. எழிலின் நிமிர்ந்த நடையும் அஞ்சாத விழிகளும் காரணமாக இருந்திருக்கலாம். உனக்கு பேரு சரியா தாண்டி வச்சிருக்காங்க, உன் அம்மா அப்பா எழில் விழியாள்னு, அந்த காளியாத்தா மாதிரி தான் இருக்கு உன் கண்ணு என்று கூறுவாள். பள்ளி முடிந்து வீடு வந்து சேர 5 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டும். எழிலும் கோதையும் பேசிக்கொண்டே நடந்து வருவார்கள். அவர்களுக்கு முன் அதே பள்ளியில் படித்த கோதையின் 2 வயது மூத்த அண்ணன் கோவிந்தன் அவனது நண்பர்களோடு பேசிக்கொண்டே செல்வான். ஒரு முறை கூட அவனது முகத்தை ஏறிட்டு பார்த்ததில்லை எழில். அவனது குரல் மட்டுமே பதிந்திருந்தது அவளது மனதில். கோதையின் வீட்டை கடந்துதான் எழிலின் வீட்டிற்கு செல்ல வேண்டும். எழிலு, வா எங்க வீட்டுக்கு என்று பலமுறை அழைத்திருக்கிறாள் கோதை. எழிலுக்கோ கோதையின் வீட்டிற்கு செல்ல மனம் ஒத்துழைத்ததே இல்லை. காரணம், கோதையின் அம்மா வீட்டு வாசலில் நின்றபடி எழிலை நெட்டி தள்ளுவதைப் போல பார்வையை வைத்திருப்பாள். ஏதாவது சாக்கு சொல்லி தப்பித்து கொள்ளுவாள் எழில். இப்படியே 2 வருடங்கள் ஓடியது. கோதையின் அண்ணன் கோவிந்தனும் பியூசி படிக்க கல்லூரியில் சேர்ந்தான். தினமும் கண்முன்னே நடப்பவன் இல்லாமல் போனது வருத்தமாக இருந்தது எழிலுக்கு. ஏதோ இழந்து விட்டதைப் போல உணர்வு கொண்டாள். நாளுக்கு நாள் அவ்வுணர்வு மெருகேற ஏனோ எழிலுக்கு அவனை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. முதல் தன் இளமையின் அடையாளத்தை காட்ட துளிர்விட்ட அந்த ஈர்ப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை எழிலினால். பள்ளி முடிந்து ஒரு நாள் வீடு செல்லும்போது கோதை அழைத்தாள். இன்னைக்காவது வந்து தொலையேன் என்று. திண்ணையில் கோவிந்தன் படித்து கொண்டிருந்தான். அவனது முகத்தை இன்று முழுதாக பார்த்திட வேண்டும் என்ற ஆசையில் சம்மதித்தாள். கேட்டை தாண்டி வாசலில் நடக்கும் பொழுது அவளது இதய துடிப்பு அவளது செவி வரை கேட்டது. கோவிந்தனோ புத்தகத்துக்குள் முகத்தை வைத்திருந்தான். அவன் கையில் இருந்த புத்தகத்தையே பார்த்து கொண்டு வந்தாள் எழில். யார் அது என்று ஒரு கணீர் குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள். என் ஃப்ரெண்டுமா எழில் என்றாள் கோதை. யாரென்று கண்டுகொண்ட கோதையின் அம்மா, ஓ வா எழிலே என்று வரவேற்றுவிட்டு பின்பக்கம் கூட்டிட்டு போ என்று கோதையை பணித்தாள். இதை சற்றும் எதிர்பாராத கோதை செய்வதறியாது தயங்கி நின்றாள். பரவாயில்ல கோதை, எல்லா வீட்லேயும் பின்பக்கம்தான் எங்களுக்கு வாசல் என்றாள் எழில். இருவரும் சிறிது நேரம் வீட்டு பாடம் செய்துவிட்டு விளையாடினார்கள். பின்பு திண்ணையில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். டே கோவிந்தா, இந்த காப்பியை கொண்டு போய் கோதைக்கும் எழிலுக்கும் கொடு என்று கோதையின் அம்மாவின் குரல் கேட்டது. சில மணி துளிகளில் கோவிந்தன் அவள் முன் வரப்போவதை எண்ணி எழிலின் மனம் இனம் புரியாத இன்பத்தால் கனத்தது.
இந்த தருணத்தை பயன்படுத்தி காப்பியை வாங்கும் பொழுது அவனது முகத்தை நன்றாக பார்த்திட வேண்டும் என்று உறுதி பூண்டாள். முதலில் அவனது பாதங்கள் அவளை நோக்கி வருவது கண்டாள். மாநிறமாக இருக்க வேண்டும் அவன் மேனி என்று நினைத்தாள். கருப்பு நிற கால் சட்டை அவனுக்கே தைத்தது போல் கச்சிதமாக இருக்கிறது என்று ரசித்தாள். மேல் சட்டையில் பாதி தென்படும் பொழுது கருப்புக்கேற்ற நீளம் என பொருத்தி பார்த்தாள். இழுப்பின் அருகில் அவனது கரங்கள் ஆவி பறக்க 2 எவர் சில்வர் டம்ளர்களை தாங்கியிருந்தன. இந்தா கோத என்று அதில் ஒரு டம்ளர் கோதையிடம் செல்வது கண்டாள். பின்பு அனிச்சையாக எழிலின் கைகள் மற்றொரு டம்ளரை வாங்க நீண்டது. விழிகள் சற்று உயர்த்த முற்படும் பொழுது, நீ அந்த தேங்காய் தொட்டி எடு, அதில் ஊத்துறேன் என்றான் கோவிந்தன். எதையோ பொருத்தம் பார்த்த எழிலின் மனம் எப்படி சாதியை மறந்தது என தெரியவில்லையே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள். தான் இருப்பது கொல்லப்பக்கம் என்ற தெளிவு வரவே துளிர்விட்ட மொட்டு காற்றின் விசையால் மண்ணில் விழுந்தது போல் ஆனாள் எழில். காப்பியை வாங்காமலேயே கோதையின் வீட்டை விட்டு புத்தக பையோடு வெளியேறினாள். கோவிந்தனின் முகத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அதற்கு பிறகு எழிலுக்கு எழவே இல்லை. கோதையும் அந்நிகழ்விற்கு பிறகு தன் வீட்டிற்கு எழிலை அழைப்பதும் இல்லை. பல வருடங்கள் கழித்து கண்ட கோதையின் உருவம் எழிலின் பார்வைக்குள் வந்தது. புன்னகையை மட்டும் பரிமாறிக்கொண்டு விடை பெற்றார்கள். கோதையின் வீட்டை கடந்த சில நிமிடங்களில், ஐயோ சாமி என்று சைக்கிளை நிறுத்தினான் ராசப்பன். என்னண்ணே என்று கேட்டாள் முத்தரசி. சாமிகளா, இறங்குங்க 2 பேரும், கவுண்டமாருங்க ஒரு கூட்டமா வாராங்க என்றான் பதட்டத்தோடு. அந்த கூட்டத்தில் இசக்கிமுத்துவும் இருந்தான். அவனை கண்ட பொழுது எழிலின் மஞ்சள் மேனி சிவப்பாக மாறியது. சைக்கிளில் இருந்து இறங்கிய ராசப்பா தன் பட்டாப்பட்டி ட்ரௌசர் தெரிய கட்டியிருந்த வேட்டியை இறக்கினான். தலையில் இருந்த துண்டு இழுப்பிற்கு இடம் மாறியது. கால் செருப்பை கழட்டி சைக்கிள் கேரியரில் வைத்துவிட்டு தலையை கவிழ்த்து நடந்தான். ஆனால் எழிலோ நிமிர்ந்த தலையை ஒரு இம்மி அளவு கூட இறக்காமல் நேராக நடந்தாள். இவர்களை கடந்து செல்லும்போது கூட்டத்தில் இருந்த இசக்கிமுத்து அலட்சியமாக பார்த்தான். ஏதோ சொல்ல வாயெடுத்தவன் வெகுண்டெழ காத்திருக்கும் வண்ணம் எழிலின் கண்கள் விரிவதை கண்டான். உக்கிரம் கொண்ட சூரியனின் கதிர்வீச்சு போல இருந்தது அவளது சிவந்த விழிகள். எழிலின் கைகள் சைக்கிள் கேரியரில் இருந்த அவளது அண்ணனின் செருப்பை எடுக்கச் செல்வதைக் கண்டு திறந்த வாயை மூடிக்கொண்டு தலையை கவிழ்த்து கொண்டான். இடது கையில் இருந்த தழும்பை தடவியவாறு அவனது வழியில் நடந்தான். அவர்கள் கடந்ததும் மீண்டும் சைக்கிள் பயணம் தொடர்ந்தது. பேருந்து நிறுத்தத்திற்கு வரவும் எழில் பயணிக்க வேண்டிய பேருந்தும் வந்து சேர்ந்தது. பதட்டமாக ராசப்பனையும் முத்தரசியையும் பார்த்தாள் எழில். எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஜாமி என்று தைரியம் கொடுத்தான் ராசப்பன். அப்பத்தா சேலை உனக்கு ரொம்ப அழகா இருக்குதுக்கா என்றாள் முத்தரசி. பரீட்சை நல்லா எழுதணும் என்று கூறி அவளை அணைத்து ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு பேருந்தில் ஏறி காலியாக இருந்த ஓர் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். பிறந்ததில் இருந்த எழிலையும் முத்தரசியையும் தோள் மீது தூக்கிச் சுமந்தான் ராசப்பன். இருவரையுமே அவர்களது பெயரிட்டு ஒரு நாளும் அழைத்ததாக எழிலுக்கு நினைவே இல்லை. எப்போதும் சாமி என்றுதான் அழைப்பான். ராசப்பனுக்கு திருமணமாகி அவன் தனிக்குடித்தனம் போன பொழுது எழிலிற்கு அந்த இடைவெளியை பழக்கப்படுத்தி கொள்ள நீண்ட நாட்கள் எடுத்தது. எங்கே போக வேண்டும் என்று கேட்காமலேயே நடத்துனர் பயணச்சீட்டை கொடுத்து காசை வாங்கி கொண்டார். ஏனெனில் 1 மாத காலமாக எழில் இறங்குவது ஒரே நிறுத்தத்தில்தான். தற்காலிக தேர்தல் பணிக்காக தேர்வாகி இன்றோடு 1 மாதம் முடிகிறது. தேர்தலும் முடிந்து எம்ஜிஆர் அவர்களும் ஆட்சிப்பீடம் ஏறியும் ஆகிவிட்டது. இன்று வேலை நிரந்தரம் ஆக்கப்படுமா இல்லையா என்பது முடிவாகும் நாள் எழிலிற்கு. தட்டச்சு பயிற்சியில் 1ஆம் தரத்தில் தேர்ச்சி பெற்றதன் விளைவாக தற்காலிக தேர்தல் வேலை கிடைத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து அரசாங்க வேலைக்கான தேர்விலும் தரம் 1இல் வென்றதால் தற்காலிகமாக தட்டச்சர் வேலையும் கிடைத்தது. வேலை நிரந்தரமாக வேண்டுமெனில் 1 மாதம் பணிபுரிந்த பின் நேர்முக தேர்வில் வெற்றி பெற்றாக வேண்டும்.
இந்த 1 மாத காலமும் ஏதோ போர்க்களத்தில் இருப்பதைப் போல இருந்தது எழிலிற்கு. தனக்கு மேலதிகாரியான சிவப்பிரகாசம் எழிலின் சாதி பெயரை சொல்லி அவளை காயப்படுத்தி கொண்டே இருந்தான். தினமும் உணவை விடவும் அதிகமாக அவமானங்களை தின்றவளுக்கு அது பெரிதாக தெரியவில்லை. மனதிடம் குறையாமல் அயராது உழைத்தாள். 5 பேர் செய்யும் வேலையை ஒரே ஆளாகச் செய்ய வேண்டுமென எழிலிற்கு கோப்புகளை கொடுத்தான் சிவப்பிரகாசம். ஒரே நாளில் 20 வள்ளம் கடலைக்காய் உரித்தவளுக்கு இது ஒன்றும் பெரிதல்ல என்று காட்டினாள். எல்லா பலப்பரீட்சையையும் வெற்றிகரமாக கடந்துவிட்டவளுக்கு இன்று முடிவு என்ன என்று தெரிய போகும் நாள். தன் அப்பத்தாவின் சேலையை கவசமென உடுத்தி கொண்டவள் வந்து இறங்கினாள் தனது அலுவலகத்தின் முன். உள்ளே நுழைந்து தன் இருக்கையில் அமர்ந்தவளுக்கு வியர்த்து கொட்டியது. முந்தானியில் துடைத்து கொண்டு தண்ணீர் குடிக்கச் சென்றவளை பார்த்து சிவப்பிரகாசம், சாக்கடையில் புரட நாய்ங்கெல்லாம் சரிசமமாக நடமாடுதுங்க சே என்றான். 1 மாத காலம் பொறுத்தவளால் இக்கணத்தை தாங்க முடியவில்லை. தண்ணீர் கேன் பக்கத்தில் இருந்த மேஜை மேல் இருந்த ரூலர் அவள் கண்ணில் பட்டது. ரூலர் என்றால் லெட்ஜர்களில் கோடு போட பயன்படுத்தப்படும் உருட்டுக்கட்டை. அது 1 கிலோ எடையாவது இருக்கும். சிவப்பிரகாசத்தின் வசை வார்த்தைகள் எல்லையற்று வந்து கொண்டிருந்தன. ரூலரை கையில் எடுத்துக்கொண்டால் ஆவேசமாக விழிகளை விரித்து கொண்டு சிவப்பிரகாசத்தை நோக்கி சென்று ரூலரை ஓங்கும் பொழுது ஆஃபீஸ் பியூன் வந்து அழைத்தான். டைப்பிஸ்ட் மேடம், உங்களை மேனேஜர் கூப்பிடுறாங்க என்று. அங்கனம் எழில்விழியாளின் விரிந்து சிவந்த கண்களைக் கண்டு பயந்து போனார் பியூன். ஓங்கிய ரூலரை தரையில் வீசிவிட்டு அமைதியாக மேனேஜர் அறைக்கு சென்றாள். பயத்தில் நெஞ்சை பிடித்து அமர்ந்திருந்த சிவப்பிரகாசம், யாரும் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் தரப்போகிறேன் என்று கத்தினான். இதை கேட்ட ஆஃபீஸ் பியூன், சார் சும்மா கத்தாதீங்க, போலீஸுக்கு போனால் நீங்கள் தான் கம்மி எண்ணணும், சாதியை பற்றி பேசி அவமானப்படுத்தினதுக்கு. சும்மா அமைதியாக இருங்க சார் என்றான். 1/2 மணி நேரம் கழித்து வெளியே வந்தாள் எழில். வந்தவள் கையில் வேலை உறுதியான அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் அன்றைய மாத ஊதியமான 250 ரூபாய் கொண்ட உரையும் இருந்தது. பியூனிடம் ஒரு வேலையை செய்ய சொல்லி பணித்துவிட்டு சிவப்பிரகாசத்தை தாண்டி 5 இருக்கைகள் கடந்து காலியாக இருந்த 6ஆம் இருக்கையில் அமர்ந்தாள். சிவப்பிரகாசத்தின் மேஜை மேல் இருந்த அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டரை பியூன் கையில் எடுத்தார். யோ, அதை எங்கே கொண்டு போகிற? நான் இன்னும் சைன் போடலை என்றான். சார், எழில் மேடமுக்கு போஸ்டிங் பர்மனெண்ட் ஆயிடுச்சு. 1st கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் சார் இன்னிலிருந்து எல்லாரோட ஒர்க் ரிப்போர்ட்ஸும் டைரக்டாக அவங்க டேபிளுக்கு தான் போகணும். அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் 9 மணிக்கு மேலே அவங்க டேபிளில் இருக்கணும். ஆஃபீஸுக்கு லேட்டாக வரவங்க அவங்க டேபிளில் போய் சைன் போடணும். மணி 10 ஆயிடுச்சு. நீங்கள் அவங்க டேபிளில் வந்து சைன் போடுங்க. எதுக்கு வம்பு என்றார். சிவப்பிரகாசம் கோபமும் அவமானமும் ஒரு சேர தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்தான். சாயங்காலம் வேலை முடித்து தன் ஊருக்கு செல்லும் பேருந்தில் ஏறிக்கொண்டாள். தன் அப்பத்தாவின் சேலை முந்தானியை பிடித்து கொண்டு புன்னகைத்தாள். அப்பொழுது துர்காதேவி தியேட்டர் இறங்குங்க என்று நடத்துனர் கத்தினார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் படம் முதல் மரியாதை திரையிடப்பட்டிருந்தது. தன் அம்மாவோடு ஒரு தியேட்டருக்கு சென்ற ஞாபகம் வந்தது எழிலுக்கு. குழந்தைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்றால் உயிர். சம்பூர்ண ராமாயணம் படம் பார்த்தாக வேண்டும் என்று எழிலை நச்சரித்தாள். சுடலைக்கோ சினிமா என்றால் ஆகாது. எழிலுக்கோ அடுத்த நாள் தட்டச்சு பரீட்சை இருந்தது. சுடலையும் அன்று வியாபாரத்திற்காக பக்கத்து ஊருக்கு சென்றுவிட குழந்தைக்கு இருப்பு கொள்ளவில்லை. காய்ச்சலோடு கிடந்த முத்தரசியையும் விடாமல் இழுத்து கொண்டு 2ஆம் ஆட்டம் பார்க்க இழுத்து சென்று விட்டாள். 1/4 பாகம்தான் படம் தாண்டி இருக்கும். எழிலுக்கோ தூக்கம் விழிகளை கவ்வியது. எழில் பொறுக்க முடியாமல் இடைவெளி விட்டதும் தியேட்டரில் இருந்து குழஞ்சியை இழுத்து கொண்டு வந்து விட்டாள். வீடு வந்து சேரும் வரை எழிலோடு வாக்குவாதம் செய்து கொண்டே வந்தாள் குழஞ்சி. நீ உங்க அப்பனை விட கொடுமைக்காரி. என் ராசா, சிவாஜி படம் பார்க்க விடாம இப்படி இழுத்துக்கிட்டு வாரிய. இறக்கம் இருக்கா உன் நெஞ்சில துளியாவது? வீம்பு பிடிச்ச கழுத.
சரியாத்தான் வச்சான் உனக்கு உம்பள ஐயா. உங்கள் அப்பத்தாயா பேர. அதே வீம்பு, அதே வீராப்பு. இன்னைக்கு தேன் கடைசி நாள், படம் போயிடும். இனி நான் எப்போ பார்ப்பேன் என்று புலம்பிய வார்த்தைகளை எண்ணி பார்க்க சிரிப்பாக வந்தது எழிலிற்கு. என்றாவது குழந்தையை சினிமாவிற்கு கூட்டி வர வேண்டும் என்று நினைத்தாள். அதற்கு முன்பு செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கிறது என்று தன் ஊதியம் தாங்கிய உரையை தொட்டு பார்த்து கொண்டாள். தன் ஊர் வந்ததும் இறங்கினாள். கருப்பு குறைத்து கொண்டிருந்தான். மங்கலான மஞ்சள் ஒளியில் குழஞ்சி நின்றிருந்தாள் தெருவை பார்த்தபடி. வெளியே வந்த அஞ்சுகம், என்ன குழஞ்சி, இந்நேரத்தில் நின்றுட்டு தெருவையே பார்த்துட்டு இருக்க என்று கேட்டாள். இன்னும் எழில் வந்து சேரலம்மா வீட்டுக்கு. இந்நேரம் ஆகாது, எப்பயும் இருட்டி போயிடுச்சு, அதே வசனமாக இருக்குது என்றாள் தெருவழியே பார்த்தபடி. அஞ்சலை பேச முற்படும் பொழுது மா என்று பரிச்சயமான ஒரு குரல் கேட்டது. தொடர்ந்து அம்மா அம்மா என்று எழிலின் குரலும் கேட்டது. இருவேறு குரல்களும் மாறி மாறி அருகில் ஒலித்து கொண்டே வெளிச்சத்துக்கு வந்தனர். குரலுக்கு சொந்தமானவர்கள். என் குலசாமி என்று ஓடினாள் குழஞ்சி. எழில் விழியாளையும் அவளது கையில் இருந்த கயிற்றின் மறுமுனையில் தன் வீட்டு மாடான லட்சுமியையும் கண்டு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.